முதல்ல அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் மழையில ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. மழை வந்த உடனே தம்பி துணை முதலமைச்சர் உடனே மாநகராட்சி கட்டடத்துக்கு போவாரு. போன உடனே எல்லாம் சரியா இருக்கான்னு பாப்பாரு. அப்புறம் போயிடுவாரு. அப்புறம் கஷ்டப்படுறதெல்லாம் நாம தான் ரோட்ல. அதுல வேற பத்திரிகை தம்பிங்கெல்லாம் இன்னைக்கு அழகா கேள்வி கேட்டீங்க. மழை நீர் சேமிப்புக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. இப்படி பாக்குறாரு அப்படி பாக்குறாரு. ஒண்ணு செஞ்சாதானே சொல்ல முடியும். உடனே அதிகாரிகள் இல்ல எல்லா கட்டடங்கள்லயும் மழை நீர் சேமிப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்றாரு. இல்ல எந்த காலத்துல என்ன பதில் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல எனக்கு காலையில பார்த்த உடனே எனக்கு ஒண்ணு யோசனை வந்தது. ஏன்னா தம்பி உதயநிதி ஒரு மழை அப்படி தூர்ன உடனே மாநகராட்சி கட்டடத்துக்கு வந்துருவாரு. அதோட வேலை முடிஞ்சு போயிடுது. அவ்வளவுதான். நாங்க பாத்துட்டோம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த விளம்பரம் அப்படியே பத்திரிகையிலயும் டிவிலயும் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க கேள்வி கேட்கறதுக்கு இவரால பதில் சொல்ல முடியல. பத்திரிகை சகோதரர்கள் கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியல. அதுல வேற வரும்போது ஒரு செய்தி பார்த்தேன். அண்ணன் எடப்பாடியார் கூட விவாதிக்க இவர் தயாரா. அவர் அவங்க அப்பாவை கூப்பிடுறாரு. பினாமில தான் ஆட்சி நடத்துவீங்கன்னு விவாதத்துக்கும் அவரு கூப்பிட்டாருன்னா நான் தயார்ன்றாரு. இவரு மழை நீரை பற்றி முழுமையா உங்களுக்கு சொல்ல முடியல. அப்புறம் என்ன ஆட்சியை பத்தி விவாதம் பண்ண போறீங்க? ஆக இவங்க அரசியல் ஒரு மாதிரி போய்கொண்டு இருக்கிறது. விளம்பர அரசியலாக மட்டுமே போய்கொண்டு இருக்கிறது என்பது எனது கருத்து. ஸ்டாம் வாட்டர் மேப்பிங் மட்டும் 85% நிறைவடையவில்லை. குறிப்பாக பள்ளிக்கரணை, திருவொற்றியூர் போன்ற இடங்களில் ஸ்டாம் வாட்டர் மேப்பிங் இல்ல. ஸ்டாம் வாட்டர் மேப்பிங் இருந்தா மட்டும்தான் மழை நீரை நீங்கள் வடி செய்ய முடியும். ஆக எந்த விதத்திலும் முழுமையான நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பத்மபூஷன் மிக அழகாக ஒரு கதை எழுதியிருக்கு. தனஞ்சய் என்ற நடன கலைஞர் மிக அழகான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. டிபார்ட்மெண்ட் கிட்ட எந்த கோஆர்டினேஷனும் இல்ல. அது மாதிரி பெரியவர்கள் அந்த காலத்துல அடையாறு எப்படி பார்த்தாங்க, இந்த காலத்துல அடையாறு எப்படி பார்த்தாங்கன்னு அழகா கட்டுரை எழுதியிருக்கிறாரு. ஆக இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது சென்னை. இவங்க எவ்வளவுதான் விவரங்களை சொன்னால் கூட முற்றிலுமாக அடிப்படை கட்டமைப்பை இவர்கள் சரி செய்யவில்லை. சிங்கார சென்னைன்னு இன்னைக்கு சொல்லல. இன்னைக்கு அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் மேயரா இருக்கிற காலத்துல இருந்து சென்னை அவங்க கையில தான் இருக்கு. ஆனா இன்றும் சின்ன மழை வந்த உடனே இங்க பாத்தீங்கன்னா ரோட்லாம் எவ்வளவு தண்ணி நிக்குது. ஆக எந்த கட்டமைப்புமே இவர்கள் சரி செய்யவில்லை என்பதுதான் எனது கருத்து. இந்த பேரை மாத்தி வைக்கிறது, வேற வேற பேர் வைக்கிறது, மத்திய அரசோட திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது, பேரை மாத்தி மாத்தி கடைசியில உலக நாயகன் பேரையும் மிரட்டி மாத்த வச்சுட்டாங்க. உதயநிதி நாயகனுக்கு போட்டியா உலக நாயகன் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக பயந்து போய் ஊரின் நாயகனாவே மாற முடியலையே, நம்ம எதுக்கு உலக நாயகன் சொல்லிட்டு அவரை வேற. ஏன்னா அவர் இப்ப ஆல்மோஸ்ட் திமுக காரராகவே மாறி விட்டார். ஆக தமிழக அரசியல்ல இதான் மிரட்டல், உருட்டல், பெயர் மாற்றம், பெயர் ஸ்டிக்கர்கள், இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர கான்கிரீட்டா எதுவுமே நடக்கல. அதனால முதலமைச்சர் வேணா ஒரு ஊரா போய் நாங்க அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லலாம். மனதிற்கு எனக்கு மிகுந்த வருத்தமாக இருப்பது, இன்னைக்கு காலையில் ஒரு ஆங்கில பத்திரிகையில சென்னையில உள்ள பல அரசு பள்ளிகள் கட்டடங்கள் இடிக்கப்பட்டு ஒரு அறையிலேயே 80 இருந்து 100 குழந்தைங்க படிக்கிறாங்க. பள்ளி கல்வி ரேஷியோல ஒரு வகுப்பறையில 35 குழந்தைங்க தான் இருக்கணும். அதுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும். டீச்சர் பற்றாக்குறை. டீச்சர்கள் அந்த வகுப்பறையிலிருந்து இந்த வகுப்பறைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அடிப்படை கட்டமைப்பு எதுவுமே இல்லை. இதுல என்னன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு உதயநிதியின் புகழ் பாடுவதற்கு நேரம் சரியா இருக்கு. அவருக்கு பள்ளி கல்வித்துறையை பார்ப்பதற்கு நேரமே இல்ல. அதனால இவர்கள் உடனே அதில் கவனம் செலுத்த வேண்டும். இன்னொன்னு மனதிற்கு மிகுந்த வேதனையான ஒன்று, தூத்துக்குடியில ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் மாணவிக்கு மது கொடுத்து பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. நான் இன்னொன்றையும் தெளிவா சொல்றேன். பெண்கள் பள்ளியில் பெண்கள் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் இருந்தா போதும். அந்த குழந்தைங்க இன்னும் அவர்கள் முழுமையாக உலகத்தை பற்றி அறியாதவர்கள் குழந்தைகள். அதனால உங்க ஆண் பெண் சரிசமம், நாங்கெல்லாம் ஒரு நாகரீகத்தை பற்றி பேசுறோம் பின்னால வச்சுக்கலாம். அதனால உத்தரப்பிரதேசத்துல சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் பெண்கள் பள்ளிகளில் உடற்பயிற்சி, உடற்கல்வி
ஆசிரியைகள் பெண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை போடுங்க. இனிமே பெண் குழந்தைகளை நம்பி இவர்களிடம் விட தயாரில்லை. ஏற்கனவே கிருஷ்ணகிரியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதனால பள்ளிக்கல்வித்துறை பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.